இந்த 121ஆம் சங்கீதத்தின் முதல் 2 வசனத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், அதற்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த 5ஆம் மாதத்தில் எத்தனையோ உதவிக்காக நாம் காத்திருந்திருக்கலாம். ஒரு சில உதவிகள் வரும் என்று நினைத்து காலம் தாழ்த்தப்பட்டிருக்கலாம். சில உதவிகளை பெறுவதற்கு நாம் நம்பின ஆட்கள் கூட மறந்து கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் அந்த உதவிகளை மறுபடியும் உங்களுக்கு கொண்டு வருவேன், நான் அந்த சகாயத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்குது, அது சகாயர் என்ற நாமம். சகாயர்னா உதவி செய்கிறவர், உதவுகிறவர். இன்றைக்கி பாருங்கள், உதவிக்காக எங்கெங்கேயோ அலைகிறோம். மனுஷனிடத்தில், ஜனங்களிடத்தில், உதவிகரத்துக்காக சொந்த பந்தங்களிடத்தில், ஜனங்களிடத்தில் யாராவது உதவி செய்வாங்களா என்று தத்தளிக்கிறோம். இன்றைக்கி பல நாடுகள் பாருங்கள், உதவிக்காக மற்ற நாடுகளுக்கு கெஞ்சுது. இஸ்ரேல் நாட்டில் இன்றைக்கி தீ பற்றி எரியுது. மற்ற நாடுகள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, எப்படியாவது தீயை நிறுத்த உதவி செய்யுங்க. இப்படி உலகம் முழுவதுமே அவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது. இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு உதவி அவசியமாக இருக்கலாம். அது மனுஷனிடத்துலேருந்து எதிர்பார்த்து இருக்கலாம், இல்லை வேலையில் உதவியாக இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் யாராவது எனக்கு ஒரு உதவி செய்யணுன்ற ஒரு உதவியை தேடி அதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். அது எப்போ நடக்கும், என்னைக்கு வரும், ஒருவேளை எப்போ செய்வாங்க, இதுக்காக பொறுத்து காத்திருக்கலாம். இது ஒருவேளை அவங்க உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒருவேளை நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி காலம் தாழ்த்தி பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் காலம் தாழ்த்தி இந்த 5 மாதங்களாக உதவிக்காக எதிர்பார்த்து அது அப்படியே அமர்ந்து இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிற சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, கர்த்தராலே ஒத்தாசை வரும். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும்படியாய் இறங்கியிருக்கிறார். எத்தனையோ உதவியற்ற நிலவரத்தில் இருக்கிற உங்களுக்கு அவர் உதவி செய்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இங்கே இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற பதத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். மனுஷன் பாருங்க, எப்போதுமே உதவி வரும்போது, உதவி தேடும் போது அங்கேயும் இங்கேயுமா அலைவான். ஆனால் அவனுக்கு எந்த உதவி தேவையில்லாத போது தலை கீழே கவுத்து போட்டுக்குவான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே இருக்குது. அது இதுக்கப்புறம் யாரையும் போய் பார்க்க வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை, அவன் கேட்க வேண்டியதில்லை. நான் நினைக்கிறேன், இந்த வசனத்திலேருந்து படிக்கும்போது அவன் உதவிக்காக எவ்வளவோ தேடி பார்த்து சோர்ந்து போய் இதுக்கப்புறம் உதவி கிடைக்காம தலை கவிழ்ந்து போனவனாக காணப்படுகிறான். இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிற அநேகர் கூட தலை கவிழ்ந்து போன நிலவரத்தில் எந்த உதவி இதுக்கும் திசை இல்லாமல் கண்களை கீழே போட்டுக்கொண்டு ஜெபிக்கிறதுக்கு பலன் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு மேலே ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு தலையை கவுத்தாச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்களை ஏறெடு. நமக்கு ஒத்தாசை வருகிற இடம் ஒன்று இருக்கிறது, அது கர்த்தருடைய பர்வதம். இந்த காலை வேளை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது, உதவி வருகிற ஒரு இடம் இருக்குது, அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற உதவி. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமை. நீங்கள் பாருங்கள், மனுஷன் உதவிக்காக எங்கெங்கேயோ அலையிறான். பேங்க்காக, லோனுக்காக, யாராவது உதவி செய்வாங்கன்னு அலையிறாங்க. கடைசியில் பாருங்கள், அந்த உதவி உபத்திரமாக தான் முடியுது. நாம் என்ன நினைக்கிறோம், நாம் உதவி பண்ணவங்க கூட நமக்கு உதவி செய்யலையே. தக்க நேரத்தில் உதவி செய்கிறது தான் நண்பன் கூட உலகம் சொல்லுது இல்லை. நான் உதவி பண்ணேன், ஆனால் எனக்கு உதவி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம இறங்கலையே. இப்படியெல்லாம் நமக்கு மனசில் இருக்குது. எவ்வளவோ அவங்களுக்கு நன்மையை செய்யுது, ஆனால் எனக்கு ஒரு நன்மை செய்ய முடியலை யாரும். இப்படிப்பட்ட கேள்விகளோடு இந்த 5ஆம் மாதத்தின் துவக்கத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு உதவி மனுஷனிடத்திலிருந்து அல்ல, கர்த்தரே உங்களுக்கு உதவியும் சகாயம் செய்கிறவர். நமக்கு ஒத்தாசை அப்படி பர்வதத்திலிருந்து இறங்கி வரும். வருமான்றது கேள்வி இல்லை, நம்ம கேள்வியெல்லாம் வருமா, ஆகுமா, கிடைக்குமா, போகலாமா, வரலாமா, இப்படியே இழுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். எதுலையுமே ஒரு ஸ்டேபிள், ஒரு நிலைவரமான காரியமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஒத்தாசை வரும். அதுக்கப்புறம் அது வருமான்ற கேள்விக்கு இடம் இல்லை. அப்போ நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. இனி தலை கவிழ்ந்து போட்ட இடத்துல தலைகளை நிமிர்த்தணும். எதை நோக்கி பார்க்கணும், ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக. இந்த பர்வதம் எதை காண்பிக்கிறது? சங்கீதத்தின் புஸ்தகத்தை படிக்கும்போது 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை படிப்போமானால் அது சியோன் பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்குது. படிங்க அந்த வசனத்தை. மகாராஜாவின் நகரமாகிய பரலோகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவருக்கு தேவையான ஒத்தாசை ஏற்ற காலங்களில் அவர் நிறைவேற்றி அனுப்புகிறவர். நம்ம கண்கள் எதை நோக்கி பார்க்கணும்னா பரலோகத்தை பார்க்கணும். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நீங்கள் மனுஷன் பாருங்கள், தேவை உதவி தேவை, இதுக்கு இங்கே இருக்க நீங்கள் சொல்லி பாருங்கள், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, என் வாழ்க்கை தானாக நடத்திடுவேன். அப்படி யாரா முடியுமா? எல்லா மரத்துக்குமே இந்த செடிங்க பாருங்கள், ஆரம்ப ஸ்டேஜில் வைக்கும்போது அதுக்கு ஸ்டேபிளாக ஒரு நிலைவரமான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்போ அதுக்கு ஒரு குச்சி தேவைப்படுது, ஒரு உதவி தேவைப்படுது, சப்போர்ட்டு. அது இருந்தால் தான் அது வளர்ந்து ஸ்டேபிளாகி ஒரு மரமாக மாறும்போது அதுக்கப்புறம் உதவி தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கு சில உதவிகள் தேவை. எந்த மனுஷனுக்கும் உதவி இல்லாமல் வாழ முடியாதுங்க.
ஒன்று கணவனுடைய உதவி தேவை, மனைவியுடைய உதவி தேவை, பிள்ளைகளுடைய உதவி தேவை. நம்ம ஆட்கள் துணி துவைக்கிறதுக்கு கூட ஆட்கள் போட்டு உதவி தேவைப்படுதுன்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒரு உதவி அவசியமாக இருக்குது. இது எது வரைக்கும் தேவைப்படுன்னா, நாம் பலப்படுற வரைக்கும் நமக்கு உதவி தேவை தான். பெட்டிக்குள்ளே வைக்கிற வரைக்கும், பெட்டியில் வைக்கும்போது கூட 4 பேர் உதவி தேவை. நேராக பெட்டிக்குள்ளே படுத்துட முடியுமா? இல்லை அது பெட்டி தானாக மண்ணுக்குள்ளே போயிடுமா? முடியுமா? முடிஞ்சிடுமா? பாருங்களேன், உங்கள் பெட்டியில் படுத்துட்டு பூட்டி அதுவே தானாக எடுத்து போய் கலரில் அடக்கம் பண்ண முடியுமா? எத்தனை பேர் வேணும் பெட்டி தூக்க? அது கூட இப்போ வண்டி வந்துருச்சு, வண்டி ஓட்ட கூட ஒரு ஆள் வேணும். உதவி இல்லாமல் இந்த மனுஷன் உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு உதவி மனுஷன் மூலமாக அனுப்புறதுக்கு நீ மனுஷனை பார்க்காத, கர்த்தரை கண்களை ஏறெடுத்து பார். நமக்கு உதவி எங்கேருந்து வரும்னு சொன்னால், ஒத்தாசை வரும் பர்வதம். அந்த பர்வதம் வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம், மகாராஜாவின் நகரம், சர்வபூமியின் மகிழ்ச்சியான ஒரு நகரம் என்று சொல்லப்படுது. இந்த முழு உலகத்துக்கும் மகிழ்ச்சி தருகிற, உதவி செய்கிற ஒரே நகரம் சியோன் பர்வதமாகிய பரலோக ராஜ்யம் மட்டுமே. வேறு எங்கே போனாலும் உதவிக்கு நீ போகலாம், மகிழ்ச்சி கிடைக்காது, கஷ்டத்தோடு தான் புறப்பட்டு வரணும், கண்ணீரோடு தான் புறப்பட்டு வரணும். ஆனால் 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லப்படுது, சர்வ பூமியின் மகிழ்ச்சியாக இருக்கிறதான சியோன். இந்த முழு உலகத்துக்கும் உதவி செய்கிறதற்கு, அவர்களை மகிழ்ச்சியாய் நடத்துவதற்கு ஒரு பர்வதம் இருக்குமானால் அது கர்த்தருடைய நகரமாகிய சியோன் பர்வதம். அதனால தான் 121ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் படைத்ததான தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் எங்கே இருக்கிறார்? வானங்களில் இருக்கிறார், பரலோக ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறார். அப்போ நாம் ஜெபிக்கும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நேராக என் கண்களை ஏறெடுத்து நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை அனுப்பும், எனக்கு உதவி அனுப்பும். நீங்கள் சொல்லி பாருங்க, எந்த மனுஷன் உதவி செய்யலைன்னு சொன்னாலும் அவன் வந்து உதவி செய்வான். எந்த மனுஷன் உதவி செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு கையை விரிச்சானோ அதே மனுஷன் உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் உங்களுக்காக செய்கிறேன்னு எழும்பி வருவாங்க. இது முடியுமா, சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியம்தான். எத்தனையோ காரியத்தில் நீங்கள் பாருங்கள். ஒரு பாஸ்டர் என்கிட்ட ஜபத்துக்கு வரார். அவர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஊழியத்தில் உதவியே இல்லை, ஒரே போராட்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தார். நான் சொன்னேன், என்னையா அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை? இவங்க தான் எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த மனுஷன் மட்டும் ஒழிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் அப்போ இரவெல்லாம் ஜெபித்தோம், ஆண்டவரே எப்படியாவது சந்தி. ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கிறோம், திங்கக்கிழமை காலைல ஃபோன் பண்ணுறார். அந்த எதிராக இருந்தவனுக்கு எத்தனையோ பேரை வச்சு ட்ரை பண்ணார், ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஜபித்த பிறகு அவன் காலையில் போலீஸ் அவங்க பிடிச்சு போயிட்டாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு உதவி செய்கிறதுக்கு மனுஷனை எவ்வளவோ அலைஞ்ச பணம் கொடுத்தேன், எல்லாம் ஏமாற்றிட்டான். ஆனால் ஜபம் பண்ணினேன், இப்போ அவன் எங்கே இருக்கிறான்? நான் சொல்லுவேன், நமக்கு உதவி மனுஷனை காலை பிடிக்கிறத விட கர்த்தருடைய முகத்தை பிடிங்க. இதை நீங்கள் பிடிச்சா போதும், உதவி தானாக வரும். நம்முடைய பர்வதம் சியோன் நகரத்தில் இருக்கிற கர்த்தருடைய சமூகம். அதனால ஜபம் பண்ணும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று அவருடைய முகரூபத்தை நோக்கி பார்த்து ஜபம் பண்ண வேண்டும். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி எங்கே இருந்து வருகிறது என்பதை நான் உங்களுக்கு உணர்த்தி கொண்டு வருகிறேன். நமக்கு உதவி மனுஷனிடத்தில் நாடி ஓடி தேடுவதை பார்க்கிலும் முதலாவது கர்த்தரிடத்தில் நமக்கு உதவியை நாட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது மனுஷனுடைய தயவாக இருக்கலாம், உலகத்தினுடைய தயவாக இருக்கலாம், ராஜாக்களுடைய தயவாக இருக்கலாம், வேலை இடத்துல தயவாக இருக்கலாம். யாருடைய கண்களில் உங்களுக்கு உதவியும் தயவு வேண்டுமானாலும் முதலாவது நமக்கு கர்த்தரிடத்து கண்களில் இருந்து தயவும் உதவி வர வேண்டும். அப்போ நாம செய்ய வேண்டியது, சியோன் பர்வதத்தை நோக்கி, அசைவில்லாத அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு உதவி அனுப்புங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த 5ஆம் மாதத்தில் உங்கள் பிள்ளைங்களை குறித்து, அடுத்த ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்ட போகிறோம், காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்ட போகிறோம், அவங்க வாழ்க்கை என்ன செய்ய போகிறோம், இப்படி பல கால்குலேஷன் உங்கள் சிந்தைகளும் ஓடிக்கிட்டே இருக்குது. எந்த ஸ்கூலில் சேர்த்தா என்ன நடக்கும், இவனுங்களுக்கு என்ன சேர்க்கறது, எப்படி வைக்கிறது, இந்த உதவிக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, எத்தனையோ பிளான்களை போடுறீங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், நீ உதவியை கர்த்தரிடத்தில் சொல்லு. ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே, என் பிள்ளைங்களை கொடுத்தவர் நீர், எந்த காரியத்தை கொடுத்தவர் நீர், பரமண்டலத்தில் இருக்கிற உம்மை நோக்கி பார்க்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களா ஆண்டவரே, பறவைகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா அவைகளுக்கு போஷிக்கிறார். பறவைகளையே போஷிக்க கூடுமானால் எங்களையும் உம்மால் போஷிக்க கூடும். அந்த விசுவாசத்தோடு நம்ம உங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டு சொல்லி பாருங்கள், கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் நமக்கு உதவி அனுப்புவார். நமக்கு தெரியாது எப்போ வரும்னு, ஆனால் ஏற்ற சமயம்னு ஒரு சமயம் இருக்குது. அதனால தான் எபிரேயர் புஸ்தகத்தில் படிக்கும்போது அங்கே சொல்லப்படுற ஏற்ற சமயத்தில் அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். சரியான நேரம் வரும், உங்களுக்கு குறித்த நேரத்தில், உங்கள் குறித்த காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சில உதவிகள் காலம் தாழ்த்தப்படலாம், சில உதவிகள் உடனே கிடைக்கலாம்.
சில உதவிகள் மனுஷன் தர முடியாதபடி போராடி கொண்டே வரலாம். ஆனால் ஏற்ற சமயத்தில் தக்க காலத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும்போது, நமக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறும்படிக்கு கிருபாசன தண்டை நெருங்குவோம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த கிருபாசனம் வைக்கப்பட்டிருந்தது. கிருபாசனத்திலிருந்து கர்த்தர் எழுந்தருளி பேசுவார்கள் அவர்களோடு. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறதான ஒரு இடம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அப்போ நமக்கு கிருபாசன தண்டை நெருங்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்ற சமயத்தில் வருகிறதான சகாயம். இப்போ நீங்கள் ஒரு 10,000 பணம் தேவை, இன்னைக்கு தேவை, இன்னைக்கு கட்டி ஆகணும். நாளைக்கு அந்த 10,000 கொடுத்தா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. 10,000 இல்லை, 10 லட்சம் நாளைக்கு வந்தாலும் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்போ இன்றைக்கி பாருங்கள், ஒரு பேஷண்ட் ஆஸ்பத்திரியில் நீங்கள் மருத்துவமனையில் அட்மிஷனை போட்டிருக்கிறீங்க. இப்போ அவன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அடுத்த 10 நிமிஷத்தில் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம், அவன் செத்து போயிடுவான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. 10 லட்சம் கட்டணும். இப்போ நீங்கள் 10 லட்சத்தை ரெடி பண்ணல, மறுநாள் உங்களுக்கு 10 லட்சம் உதவி கிடைக்குது. இப்போ அந்த 10 லட்சம் கிடைச்சி கூட நமக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு அதுபோல் நமக்கு தக்க நேரத்தில் உதவி செய்கிறதுக்கு மனுஷன் நமக்கு உதவி செய்யாமல் போகலாம், உலகம் நமக்கு உதவி செய்யாமல் போகலாம். ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறும்படி கிருபாசன தண்டை நெருங்க கடுவோம். தேவ சமூகத்தை, மகா பரிசுத்த ஸ்தலத்தை, ஜப ஜீவியத்தை, தேவனுடைய சியோன் பர்வதத்தை பிடித்து கொள்கிறவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் நிச்சயமாய் சகாயம் வரும். நீங்கள் என்ன காரியத்தை எதிர்பார்க்கலாம் அது நிச்சயமாக நிறைவேறும். நேற்று ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஒரு சாட்சி சொன்னார். அவர் ஒரு கன்வென்ஷன் நடத்த வச்சுருந்தாராம். கன்வென்ஷன் நடத்துறதுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணியாச்சு. ஆனால் சாப்பாடுக்கு இப்போ பணம் தேவை. அப்போ அவர் கூட இருந்த அசிஸ்டன்ட் பாஸ்டங்களாம் சேர்ந்து கார் எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு விசுவாசி வீட்டுக்கு போவோம். பழைய நாட்களில் நடந்ததான ஒரு சம்பவம். அவர் வீட்டுக்கு போனால் இவ்வளோ பணம் கொடுப்பாரு, அதான் நம்ம இதை வச்சு என்ன நடிச்சிடலாம், கன்வென்ஷனை முடிச்சிடலான்ட்டு கார் ஏறி எல்லாம் புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போகிற வழியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த பணத்தை வச்சு கன்வென்ஷன் நடத்துன்னு சொல்கிறியே, உன் விசுவாசம் எங்கே? அப்படியே காரை ரிட்டர்ன் எடுத்து எங்கே வந்துட்டார், சர்ச்சுக்கு ரிட்டர்ன் வராரு. நாம் என்ன செய்வோம், கர்த்தர் சொல்கிறதெல்லாம் அப்படி இருக்கட்டும், அங்கே உதவி செய்யத்தான் ஆள் இல்லை, இவன் ஒருவன் தான் உதவி செய்கிறவன் பக்கத்தில் இருக்கிறான், பாதி தூரம் வந்தாச்சு, இதுக்கு மேலே போகலாம், யார் பெட்ரோலுக்காவது காசு கொடுப்பா, அந்த நேரம் என்ன பண்ணிடலாம், நம்ம புத்தியெல்லாம் குறுக்கு புத்தி தானே, அப்படி ஷார்ட்கட்டில் போய் பிடிக்கணும் பணத்தை, ஷார்ட்கட்டில் தான் ஹெல்ப் வேணும், அப்படியே ஒரே நாளில் மேலே ஏறிடணும். அப்போ அவர் நேரம் என்ன செஞ்சார், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நேரம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ சொல்கிறாரு, கதவை பூட்டிரு, யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் சொல்லும்போது தான் நீங்கள் கதவை திறக்கணும். சொல்லி கதவை பூட்டியாச்சு. காலையிலேருந்து சோத்திரம் போடுறாரு. காலையாச்சு, மதியமாச்சு, சாயங்காலமாச்சு, என்ன பண்ணல, ஒன்றும் வரல. இவங்கெல்லாம் வெளியே பார்க்குறாங்க, இவர் வயசான ஆள், சாப்பிடவும் இல்லை, தண்ணியும் குடிக்கல, ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாரை கேட்பாங்க, நம்மளை தான் கேட்க போகிறாங்கன்னு உள்ள இவங்க வெளியே பயத்தில் இருக்கிறாங்க. அவர் உள்ளே இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, சோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரத்தை மட்டும் போட்டே இருக்கார். உங்களுக்கு அப்படி அனுபவம் இருக்குதா, சோத்திரம் பண்ணுற அனுபவம்? நம்ம வீடுகள் ரூமுக்குள்ளே என்ன சத்தம் வருது சிந்தித்து பாருங்க. நாயே பேயே பிசாச்சு, நம்ம வீடுகள்லேருந்து அருமையான சத்தங்கள் வருது. அப்புறம் எங்கே ஆசீர்வாதம் உதவி வரும், பேய் தான் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. சாயங்காலம் வரைக்கும் அவர் சோத்திரம் போட்டே வரார். நைட்டு ஒரு ட்ரக்கு உள்ளே வருது. கவனிங்க, உண்மையாலே நடந்த சம்பவத்தை நான் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லா பொருட்களும் வந்திருக்குது. வந்துட்டு லிஸ்ட்டை உள்ளே அனுப்புகிறாங்க ஜன்னல் வழியாக. ஐயா, நீங்கள் கேட்டதெல்லாம் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இங்கே கையெழுத்து போடணும்னு சொல்கிறாரு, வாங்க. எல்லாத்தையும் படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை இன்னும் நான் ஜபம் முடிக்கக்கூடாது, இன்னும் சில தேவைகள் இருக்குது. ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் கழித்து இன்னொரு பாட்டி வருது. நாங்கள் ஒரு உப்பு கொண்டு வந்திருக்கிறோம் ஐயா, உப்பு எடுத்துங்க. இப்போ கதவை தர. அவன் லிஸ்ட்டு கொண்டு வந்து எல்லா பொருளும் இருந்தது, உப்பு இல்லை. உப்புக்கு கூட என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஆள் புத்தி என்ன ஆயிருக்கும் யோசிச்சுப்பார். 5 ரூபா தான் ஒரு பேக்கெட்டு, ஆளை புடி வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியா? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறது உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கிறோம். விசுவாசத்தை முட்டி போடு. நான் சொன்ன கட்டட வேலைக்கு இது வரைக்கும் விசுவாசம்தான். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், என்னை அழைச்சவர் யாருன்னு நான் அறிவேன். உங்களை அழைச்சவர் யார் நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா போதும், உங்கள் உதவி தானாக வரும். நம்மளை கொடுக்குற இடத்துல கர்த்தர் வச்சிருவார், வாங்குற இடத்துல ஒரு நாளும் கையை நீட்ட வைக்க மாட்டார். ஒரு சகோதரி அப்படி தான் வந்தாங்க, வந்துட்டு காணி கொடுக்க வந்தாங்க, வேணான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அவங்க நினச்சிட்டாங்க பாஸ்டர் பெரிய ஆள் போல். அப்புறம் இங்கே வந்த பிறகு தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஏன் நீங்கள் வாங்கலை அப்படி சொன்னாங்க. எனக்கு ஆண்டவர் ஏவுதல் கொடுக்கல, அதான் வாங்கலை. அப்போ நான் சொல்லுவேன், நம்ம எந்த நிலவரத்தில் இருக்குன்னு முக்கியம் இல்லை, நம்ம விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். நாம் பார்க்க வேண்டிய உதவியை பெற வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. அது ஒத்தாசை வரும் பர்வதமாகிய சியோன் பர்வதமாகிய கிருபாசன தண்டையில் பரலோக ராஜ்யத்தை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, ஆனால் பரலோகத்தை நோக்கி ஜெபிக்க இல்லை. ஏதோ தலை கவுந்து போட்டு நடக்குமா ஆகாதா,
வசனம் சொல்லுது, உன் கண்களை ஏறெடுத்து பார். கண்களை ஏறெடுத்து பார்த்து ஜெபம் பண்ணு. வானத்துக்கு நேராக உன் கண்களை ஏறெடு. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தாவே, வானம் பூமி உம்முடையது, பூமி அது நிறைவு உம்முடையது. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிடும் என்று சொன்னீரே. இறங்கி தாருன்னு சொல்லி பாருங்க. தருவாரா மாட்டாரா? தரமாட்டார் இல்ல. உங்க விசுவாசம் பாருங்க. தருவார்ன்ற ஒரு அலையிலையா சொல்லுவோம். அப்ப கூட பாதி 80% தான், 20 அவுட்டு. அப்படிதான் விசுவாசம் இருக்குது. தலையை கவுந்துபட்டு ஜோத்திரம் ஜோத்திரம் ஜோத்திரம். சரி வந்தா பார்ப்போம். கடைசி வரைக்கும் நீ தலையை கவுத்துனே தான் இருக்கு. ஆனால் வசனம் சொல்றது, கண்களை ஏறெடு. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு நேராக பார்த்து ஜெபம் பண்ணு. அந்தரத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் அளிக்கும் வரைக்கும் என்ன செஞ்சுட்டாரு? பண்ணிட்டு கதவை பூட்டு, அரை கதவை பூட்டு, இருதயத்தை பூட்டு, உட்காரு. ஆண்டவரே உதவி செய்யும், உதவி செய்யும் சொல்லி பாருங்க. பரலோகத்தின் தேவன் இறங்கி உங்களை ஆஸ்வதிக்கும்படி இறங்குவார். நமக்கு ஒத்தாசை உதவி அவரிடத்திலிருந்து வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு மாறா நாம் என்ன செய்வா தெரியுமோ? மனுஷனை பிடிச்சிக்கிட்டே வருவோம். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தான் சங்கீதத்தில் 60ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலும் 108ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலும் ஒரே வசனம் மறுபடி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இக்கட்ட நாட்களில் எனக்கு உதவி செய்கிற மனுஷனுடைய உதவி எனக்கு விருதா. அப்போ நமக்கு இக்கட்டு நாள் ஒரு நாள் இருக்குது, ஆபத்து நாள் ஒரு நாள் இருக்குது. அன்னைக்கு தான் நம்ம உதவி எதிர்பார்க்கிறோம். வேகமா உதவி வேணும். மருத்துவமனையில் இருக்கிறாங்களே, தேவை அதிகமா இருக்குது, கடன் அதிகமா இருக்குது, இன்னைக்கு யாராவது உதவி செய்வாங்களா? அங்க சொல்லப்பட்டிருக்கிற இக்கட்டு காலத்தில் உதவி செய்கிற மனுஷனுடைய உதவி என்னையா இது? உதவி செய்யறதுக்கு தான் மனுஷனை தேடி போறோம். இக்கட்டு காலத்தில் அவன் செய்கிற உதவி விருதா, வீணா போயிடும்னு சொன்னா அப்ப எங்கத்தான் போய் நான் உதவிக்கு நிக்கிறது? கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவா சில காரியங்களை உணர்த்துகிறது. பிரியமானவர்களே, மனுஷனுடைய உதவி மாயையானது, போலியானது, அது கிடைக்காமல் போகிற விருதா, மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி எப்போது நீட்டப்பட்டிருக்கிற இடம் கர்த்தருடைய சமூகம் தான். நீங்க பாருங்க, சில நேரத்தில் உதவி செய்ய போவீங்க. இந்த நைட்ல ஏன் ஃபோன் பண்ற? இப்பதான் உனக்கு என்னை பத்தி ஞாபகம் வந்துச்சா? தேவை வரும்போது தான் எனக்கு ஃபோன் பண்ணுவியா கேட்குறாங்களா இல்லையா? ஒரு மனுஷனுக்கு ஃபோன் பண்ணுறீங்க நைட் 1 மணிக்கு, ஐயா இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஃபோன் பண்ணுறீங்க. அவன் என்ன சொல்கிறான்? கொஞ்சம் காலைல ஃபோன் பண்ண வேண்டியதானே, நடுராத்தில் ஃபோன் பண்ணுறியா, என்ன நேரம் இது உதவி செய்கிற நேரமா? என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு வெயின்றான். ஆனால் அதே 121ஆம் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். எதுக்கு? உங்களுக்கு ஒத்தாசை பண்ணும்படிக்கு, உங்களுக்கு உதவி பண்ணும்படிக்கு, நீ அமிழ்ந்து போகக்கூடாதபடிக்கு, நீ இக்கட்டில் விழுந்து கூடாதபடிக்கு, நீ அந்த போராட்டத்தில் உச்சகட்டத்தில் நீ அதிலே அமிழ்ந்து மறித்து விடாதபடிக்கு அவர் இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் நமக்காக பார்த்துட்டு இருக்காரு. எதுக்குன்னா உதவி செய்யும்படிக்கு. எங்கேயாவது சொல்லுங்க, யாராவது எனக்கு உதவி செய்யறது 24 மணி நேரம் காத்திருக்கிறாங்க? சொல்ல முடியுமா? பார்மசி கூட 24x7 போடுறான், லீவ் விட்டு போயிடுறான். அப்படிதானே? 24x7 போடுற பார்மசி கூட என்ன பண்ணிடுறான்னா லீவ் வச்சுட்டு கூட்டிட்டு போயிடுறான். உதவி வராது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ இரவும் பகலும் எந்த நேரத்தில் எந்த ஜாமத்தில் முழங்கால் படிட்டு அவர் முகத்தை நோக்கி எனக்கு ஒத்தாசை அனுப்புன்னு கேட்கிறோமோ, கிருபாசனத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் இறங்கி வரும். நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். அப்போ மனுஷனுடைய உதவியை காட்டிலும் மேலான ஒரு உதவி இருக்கிறது, அது கர்த்தருடைய உதவி. சங்கீதத்தில் படிக்கும்போது 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்போது விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 50:15. ஆபத்து காலம் கிட்ட நெருங்கும் போது, இக்கட்ட காலம் நெருங்கும் போது உதவிக்காக அங்கலாய்க்கிற சகோதரனே சகோதரியே, ஆபத்து உனக்கு நெருங்கி இருக்கிறதா? போராட்டம் உச்சகட்டத்துக்கு போகிறதா? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஆபத்து காலத்தை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய சமூகம் தான். இது முடிய போது, இதுக்கு மேல ஆகாது, இந்த உதவிக்காரன் யாரும் நீட்ட முடியாத இடத்துக்கு நான் வந்து விட்டேன், இந்த இக்கட்டில் எனக்கு எந்த மனுஷனுடைய உதவி கிடைக்கும் அங்கலாய்ப்போடு இருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்குது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அதிலிருந்து உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தரை விடுவிக்கும் போது சாதாரணமாக விடுவிக்கல, நீ கர்த்தரை உயர்த்தும்படியாக மகிமைப்படுத்தும்படியான ஒரு முழு விடுதலையை கர்த்தரிலிருந்து உங்களுக்கு கொண்டு வருவார். அப்போ இக்கட்டில் நமக்கு உதவி செய்கிற மனுஷனை பார்க்கலாம், கர்த்தரை நாம் பிடிக்கணும். பாருங்க, இக்கட்டு ஆபத்து வரும்போது நீங்கள் யாரை பிடிக்கிறீங்க? ஒரு ஆபத்து அவசரம், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அடுத்த கட்ட நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆம்புலன்ஸுக்கு ஃபோனை போடு, இதுக்கு ஃபோனை போடு, எல்லாருக்கும் ஃபோன் போடுவோம். ஆனால் உட்காந்து ஜெபிக்க மாட்டோம். பாஸ்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, முதல் அட்டாக் நினைக்கிறேன். வீட்டில் படுத்துட்டு இருந்தார். அங்கேருந்து நேராக புறப்பட்டு காலையில் காலையில் இங்கே வந்துட்டார். ஹார்ட் அட்டாக் நல்லா தெரிஞ்சிருச்சு, மரணம் தான் தெரிஞ்சாச்சு. 5 நிமிஷத்தில் அவரை கூப்பிட்டு போகலன்னா அடுத்த கட்டம் மரணம். 2014 மறிச்சிருப்பார். கவனிங்க, நேராக எங்கே தெரியுமா வந்து ஜாம் பண்ணிட்டு இருக்காரு? இங்கே சபையில் வந்துட்டு. ஆபத்து காலத்தில் யாரை கூப்பிடணுமா? நாம் என்ன பண்ணியிருப்போம்? முதல்ல அவரை ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணு, எமர்ஜென்சி கேர் கூப்பிட்டு போ, அவர் என்ன ஆகுறாருன்னு பார்ப்போம், ஊசி போடுவோம், சர்ஜரி பண்ணுவோம். எங்கே கொண்டு போயிருப்போம்? மருத்துவமனைக்கு கொண்டு போயிருப்போம். ஆனால் அவர் சொல்கிறார், எங்கே வந்தார்?
ஒரு பரிசுத்தவானுடைய அடையாளம், ஒரு விசுவாசியுடைய அடையாளம், எந்த சூழ்நிலையானாலும் எப்பேற்பட்ட நிலவரமானாலும் கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கண்களை ஏறெடுத்து கர்த்தருடைய எந்த சூழ்நிலை வரட்டும், மரணமே வரட்டுங்க, அடுத்த 5 நிமிஷம் உன் உயிர் போகுதுன்னு சொல்லட்டும், நீ எதை பார்க்கணும்னு தெரியுமா? வானத்தில் அண்ணாந்து பார். இந்த வேதத்தில் படிக்கும்போது ஸ்தேவான் மரிக்க போறான். அவன் கண்களை எதை நோக்கி பார்த்துட்டு இருந்தது? வானத்தில் வலது பாரசத்தில் வீட்டுக்கிறவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது. மரணம் வரும்னு தெரியும், அடுத்த நிமிஷம் சாக போறோன்னு தெரியும். ஆனால் அவன் கண்கள் எதை பார்த்துச்சுன்னா, எனக்கு உதவி செய்கிற தேவன் அங்கே இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார். நமக்கு உதவி எப்பேற்பட்ட ஆபத்து சூழ்ந்து இருந்தாலும் நம்முடைய கண்கள் ராஜாவுடைய மகிமையான அந்த சியோன் பர்வதத்தையும் சியோனில் இருக்கிறதான கிருபாசன தண்டையை நெருங்கும்படி சகாயத்துக்காக நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். எனக்கு எத்தனையோ ஆபத்துங்களை வளைச்சிட்டு இருக்குது, எத்தனையோ வல்லமைகளை ஆபத்துக்குள்ள தள்ளுது, இக்கட்டுக்குள்ள போராடுது. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்யும்படி இறங்குவேன், நீ என்னை நோக்கி பார், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதை காலை வேலை பிரியமானவர்களே, நீங்கள் எத்தனை இக்கட்டுகளை சிக்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 5 மாதங்களுக்கு எதெல்லாம் மாட்டி முழிச்சுக்கிட்டு வெளியே வர முடியல, எனக்கு உதவி இதிலிருந்து வேணும், இதிலிருந்து என்னைக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு தான் அந்த சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நீ கர்த்தரை நோக்கி பார்த்தா கர்த்தர் உனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுப்பார், நீ அவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 37:39 படிக்கும்போது, இக்கட்ட காலத்தில் கர்த்தரே நமக்கு அடைக்கலமானவர் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உதவியற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவர். சங்கீதம் 72 சங்கீதம் 12 படிக்கும்போது, கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் உதவியற்ற எல்லா சிறுமையானவர்களையும் அவர் விடுவிக்கிறார் என்று படிக்கிறோம். அப்போ இக்கட்டு நாட்களில, உதவி இல்லாத நாட்களில, ஆபத்து நாட்களில, போராட்டமான நாட்களில, உதவியற்ற சூழ்நிலைகளில நமக்கு உதவி எங்கிருந்து வரும்னு கேட்டா கர்த்தராலே வரும். நீங்க நினைக்கிறீங்க சில பேர், ஒரு மனுஷன் பாருங்க, கவனிங்க, ஞானமாக சில காரியத்தை செய்யணும். இப்போ 72 சங்கீதம் 12 சொல்லப்பட்டு, உதவியற்ற சிறுமையானவனுக்கு கர்த்தர் என்ன செய்து பண்றாருன்னா, உதவி செய்து அவனை விடுவிப்பார்னு சொல்லப்படுது. சத்தமா ஒருத்தர் படிங்க பார்க்கலாம் வேகமா. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனை கர்த்தர் விடுவிக்கிறார். நீங்க கூப்பிட்டா தான் கர்த்தர் விடுவிக்க முடியும். ஒரு கதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு மனுஷன் கடல்ல விழுந்துட்டான். கவனிங்க, சில காரியத்தை உங்களுக்கு உங்க சிந்தைக்கு விடுறேன். கடல்ல ஒரு மனுஷன் விழுந்தாச்சு, இப்போ அவனை மீட்கணும். இப்போ இவன் கடல்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் காப்பாற்றணும். ஒரு கப்பல் வந்துச்சு, இவன் என்ன சொல்றான்? கர்த்தர் தான் என்னை காப்பாற்றுவார். சரி, அந்த கப்பல் போயாச்சு. அடுத்து இன்னொரு கப்பல் வருது, செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போ என்ன சொல்றான்? இல்லை கர்த்தர் தான் என்னை காப்பாற்றுறார். 3வது ஒரு ட்ரிப்பு வராரு, கடைசி சான்ஸ், சின்ன படகு வருது காப்பாற்றுறது. இப்போ என்ன சொல்றான்? திரும்ப கர்த்தர் என்ன காப்பாற்று. இப்போ 4வது போராடிட்டு இருக்கிறான், தண்ணி உள்ள போது, சாகர் கடைசி. நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்தீங்கன்னா உடனே சாக மாட்டீங்க. 3 ட்ரிப்பு அது உங்களுக்கு டைம் கொடுக்கும். 3 முறை மேலேயும் கீழே வந்து போவீங்க. நீ நீச்சல் தெரிந்தால் தப்பிச்சிடலாம், இல்லை உதவி வந்தால் தப்பிச்சிடலாம். அந்த மாதிரி 3 முறை உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த 3 முறை வாய்ப்பு இவர் தள்ளி விட்டு 4வது முறை ஜெபம், ஆண்டவர் நான் இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேனே, நீங்கள் வந்து என்னை தூக்கி கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா? ஆண்டு சொன்னார், புத்தி கெட்ட ஆள், அறிவில்லாத மனுஷனு, 3 முறை நான் உனக்கு உதவி செய்யத்தான ஆளை அனுப்புனேன், நீ என்ன பண்ணிக்கல? உதவியை பயன்படுத்திக்க. இன்னைக்கு ஆண்டவர் சில மனுஷன் மூலமாக தான் நம்மளுக்கு உதவி செய்வார். ஊழியக்காரர் மூலமாகவோ, நம்ம அறிந்தவர்கள் மூலமாகவோ, யாரோ ஒரு தெரிஞ்சவர்கள் மூலமாகவோ, தெரியாதவர்கள் மூலமாக உதவி வரும். ஆனால் அது கர்த்தரால் வருகிற உதவியா? அதுதான் முக்கியம். இல்லை மனுஷியமா நாம போராடுகிற உதவியா? இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி கர்த்தராலே வருமானால், அவன் எப்பேற்பட்ட இக்கட்டில் ஆபத்தில் சிக்கி இருந்தாலும் உடனே அவனை விடுவிக்கிறார். அப்போ நமக்கு உதவி கர்த்தராலே வருகிறது. அது மனுஷன் மூலமாக வரலாம், சொந்தங்கள் மூலமாக உதவி கிடைக்கலாம், பிள்ளைகள் மூலமாக உதவி கிடைக்கலாம், யாரோ ஒரு மூலமாக உதவி கிடைக்கலாம். இன்னைக்கு உங்களை உதவிக்காக தவித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த சத்தியம் வருகிறது. அவர் நல்ல சகாயர், உதவி செய்கிறவர், ஒத்தாசை அனுப்புகிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில உதவிகளை கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு நீங்கள் சில சந்தர்ப்பங்களை சிக்கியிருக்கிறீங்க, அதிலிருந்து உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் விரும்புகிறார். நான் வேகமாக வசனத்தை திருப்ப விரும்புகிறேன். கொஞ்சம் வேகமாக வேதத்தை படிச்சிங்கன்னா நம்ம சீக்கிரம் முடிக்க அது உதவியாக இருக்கும். எபிரேயரின் புஸ்தகத்தை படிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர் என்ற சத்தியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சீயோன் பர்வதத்தையும் கிருபாசன தண்டையும் கர்த்தரையும் நோக்கி கூப்பிடும்போது இன்னைக்கிலிருந்து உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். முதலாவது உதவி சோதிக்கப்படுகிறவர்களுக்கான உதவி.
இன்னைக்கு எத்தனை சோதனைகளை நீங்கள் சகிக்கிறீங்க? 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டது தான். சோதனைகளே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவர் என்று நாம் கேட்ட சத்தியம் தான். ஆனால் மறுபடியும் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்வார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரே போராட்டமாக இருக்குது இந்த குடும்பத்தில். கல்யாணம் கட்டினாலும் அதே பிரச்சனை, கல்யாணம் கட்டலைனாலும் அதே பிரச்சனை. சோதனை சோதனைன்னு ஒரு பெரிய பாட்டே சோதனைக்கு வச்சிடும். வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிறவனுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். நீ கர்த்தரை நேர்முகமாக கண்களை ஏறெடுத்து ஒத்தாசையை பார்க்கும்போது நமக்கு சோதனையிலே அவர் உதவி செய்கிறார். அது எந்த சோதனையாக இருக்கலாம். சோதனையில் 3 தன்மைகளை நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று பிசாசினால் வருகிற சோதனை, மற்றொன்று அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு விடுகிறதான சோதனை, 3வது விசுவாசத்துக்கு வருகிறதான சோதனை. 3 நிறைய சோதனை இருக்குது. நான் இதை 3 உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த 3 சோதனையில் நீங்கள் எந்த சோதனையில் இருந்தாலும் கர்த்தருடைய வசனம் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஒத்தாசை கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து இறங்கி வரும். பிசாசினால் வருகிற சோதனை. மார்க்கின் புஸ்தகத்தை பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களில் உதவி செய்யும்படி கண்ணீரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டதாக அங்கே படிக்கிறோம். வசனம் படிங்க. 23, 24, 25 வேகமாக படிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிசாசினால் வருகிற சோதனையிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். பிசாசு எப்படி வருவான்? நீங்கள் நினைக்கிற மாதிரி தலையை வச்சு போட்டு, தலையில் முள் வச்சுக்கிட்டு, கருப்பு துணி போட்டுக்கிட்டு, இல்லை வெள்ளை துணி போட்டுக்கிட்டு ஆணு கத்திக்கிட்டுலாம் வரமாட்டான். அப்படியெல்லாம் நம்ம கனவு காண்றோம். பிசாசு வந்து அப்படி தான் வருவான். வீட்டுக்குள்ளே வரும்போது எந்த ரூபத்துலையும் வருவான். அவன் காற்று எந்த சந்தில் போகுது, எந்த ஜன்னலில் வருவானா, அங்கே வருவானா தெரியாது. அதை உலகம் அது கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான். தூணில் இருப்பானா, எங்கே வேணால் அவன் வேலை செய்வான். அவனுக்கு எல்லா இடத்துலையும் அதிகாரம் இருக்குது பூமியில். ஆனால் நமக்கு ஒரு அதிகாரம், மேலான ஒரு அதிகாரம், உதவி இருக்கிற இடம் ஒன்று இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்த சோதனை எந்த திசையில் வரும்னு தெரியாது. ஆனால் சோதனையில் நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர் என்பது புரிந்து கொள்ளுங்க. மார்க் 9 சொல்லப்பட்டு, ஒரு தகப்பன் தன் பிள்ளை ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்தவனாக வந்தான். அவன் எவ்வளோ நாளாக அந்த பாதிப்பில் இருந்தான் நீங்கள் படிச்சிங்கன்னா, அவன் சிறு வயது முதல் அப்படி இருந்தானா. நீங்கள் அந்த வசனத்தை படிக்கும்போது அதில் மேலே இருக்கிற வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவன் எவ்வளோ நாட்கள் முதலாக இருந்தான். 21ஆம் வசனத்தில் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. அவன் பிறந்த சின்ன வயசுலேருந்தே போராடுது. சில பிசாசின் சோதனைகள் உங்களுக்கு பல வருஷமாக, பல மாதங்களாக உன்னோடு கூட போராடி கொண்டு சோதனையிலிருந்து வெளியே வரக்கூடாதபடி தாக்கி கொண்டு வருகிறது. இந்த சோதனையிலிருந்து உனக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் விருப்பப்படுகிறார். கர்த்தரிடத்தில் அவன் போய் கேட்குறான், ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகமாக்கும், இந்த வியாதியிலிருந்து சுகமாக்கும். அவன் நுரை தள்ளுகிறான், அவன் கீழே விழுகிறான், அவனால் பேச முடியல, அவனால் கேட்க முடியல, அவனால் வாழ முடியல, மரிக்கிற நிலவரத்துக்கு போகிறான். உதவி செய்யும். இன்னைக்கு இப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ள வருதா? சரியா எதையும் நான் பேச முடியல, ஞானமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியல, ஒரு வேலை எடுத்து அந்த காரியத்தை ஜெயமாக முடிக்க முடியல, ஏதோ ஒரு பைத்தியம் பிடிக்கிறது போல இருக்குது, வாழ்க்கையில் எந்த காரியமே சரியான பாதையில் போக முடியல. இந்த சோதனையில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஊமையும் செவிடுமான ஆவி அவனை அலகழித்து, அவனை நுரை தள்ளி, அவனை பற்களை கடித்து சோர்ந்து போகிறான். அவனை துரத்தி விடும்படி உங்களுடைய சீசரிடத்தை கேட்டோம், ஆனால் அவர்களால் கூடாமல் போயிற்று என்று தகப்பன் ஒரு சாட்சியை சொல்லுகிறான். பல மாதங்களாக ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் போராடிக்கிட்டு தான் வரீங்க, ஆனால் அந்த சோதனை விடுபட முடியல. திரும்ப அதே பிரச்சனை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவையில்லாமல் பேசி மாட்டிக்கிட்டேனே, தேவையில்லாத காரியத்தில் நான் சிக்கிட்டேனே, என் வார்த்தையினால் நான் சோதிக்கப்படுறேன். இப்படியெல்லாம் பிசாசு என்ன செய்வானா, வேலையிலோ குடும்பங்களோ ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு உன்னை பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துறான். இது ஒரு ஊமையும் செவிடுமான ஆவி. நீங்கள் அநேகர வாயை கட்டி வச்சுக்கிறான் பிசாசு. அன்னையுடைய செவிகளை கட்டி வைத்திருக்கிறான் பிசாசு. போராட்டத்தில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை கேட்க விட மாட்டான், சத்தியத்தை பேச விட மாட்டான். இது ஒரு ஆவி, ஸ்பிரிட். உங்களால் ஜெபிக்க முடியாது, உங்களால் துதிக்க முடியாது, உங்களால் வசனத்தை வாசிக்க முடியாது. இதில் எத்தனை சோதனைகளை பொறுப்பட்டு இருக்கிற யோசிச்சு பாருங்க. நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஜெபிக்க முடியும். பாடணும்னு நினைக்கிறேன், பாட முடியல. வசனத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்க முடியல. ஊமையும் செவிடுமான ஒரு ஆவி. இந்த சோதனைகள் நீங்கள் இருக்கிறீங்களா? அந்த தகப்பன் போய் கேட்ட, ஆண்டவரே எப்படி ஆவியில் எனக்கு உதவி செய்யும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தா நான் உனக்கு எல்லாம் கூடுன்னு சொல்றாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே என் அற்ப விசுவாசம் என்னிலிருந்து நீங்கபடி எனக்கு உதவி செய்யும். நான் விசுவாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் பிள்ளை சின்ன வயதிலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறான். உங்கள் சீசனால அற்புதம் செய்ய முடியல. யாரோ ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, எத்தனையோ ஊழியக்காரர்கிட்ட போய் பார்த்தாச்சு, ஆனால் எனக்கு உதவி செய்யும்படி அற்புதம் நடைபெறவே இல்லை. அவனுக்கு ஒரு மனசோர்வே வந்துருச்சு. ஜெபம் பண்ணியாச்சு, சீசர் இடத்துல கொண்டு போயாச்சு, எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணுறாங்க, இவனும் ஜெபம் பண்ணுறான், ஆனால் என்ன நடக்கலை? விடுதலை வரலை.
இப்போ நாம பல காலமாக ஒரு சோதனைக்காக ஜபம் பண்ணி அது நடைபெறலன்னு சொன்ன உடனே மனசோர்வு வந்துடுது. அந்த இடத்துல அவிசுவாசம் உள்ளே புறப்பட்டு வருது. அவிசுவாசம் வரும்போது கர்த்தர் ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனிடத்துல கர்த்தர் சொல்றாரு, உதவி நான் உனக்கு செய்யும்படி விசுவாசம் உனக்குள் இருக்கிறதா? இன்னைக்கு உங்களுக்கு உதவி சோதனையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கும்படியாக விரும்புகிறார். பிசாசினால் வருகிற சோதனைகள் எத்தனை? சோதிக்கப்படுறீங்களா? வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உங்களை போட்டு புரட்டுறானா? பாருங்க, இவன் நல்லா தான் இருந்தான், நுரைத்தள்ளும், திடீர்னு விழுவான், திடீர்னு அப்படி கலகலிப்பான், திடீர்னு பேசுவான், என்ன பேசுறான்னு தெரியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பிசாசு இப்படி தான் அநேக குடும்பங்களை அலகழித்து வருகிறான். என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதபடி அலகழிக்கிறான். இதுக்கு உதவிக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நம்மளே எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாத என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான். அதுக்கப்புறம் அந்த பேய் இல்லை, பிசாசு இல்லை, அவன் பேச தொடங்கினான், அவன் கேட்க தொடங்கினான். அங்கே அற்புதம் நடந்தது. சோதனை பிசாசினால் வரும்போது நாம் உபவாசத்தோடும் விசுவாசத்தோடும் ஜபத்தோடு தரித்துன்னு இருக்கணும். நீ பல குடும்பங்களில் இப்படி தான் பிரச்சனை, பிசாசு போராட்டம்னு தெரிஞ்ச பிறகு ஜபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, அடுத்த கட்டத்துக்கு போகிறது இல்லை, அற்ப விசுவாசம் வந்துடுது. பேசவும் பாடவும் துதிக்கவும் ஜபிக்கக்கூடாது, அப்படி ஊமை ஆக்குறான். வசனத்தை கேட்கக்கூடாது, இங்கே பல பேரை காதை செவிட்டு ஆக்குவான் கர்த்தர், அந்த பிசாசின் வல்லமை. ஆனால் கர்த்தர் அதை இந்த கால வெளில திறக்கும்படி விரும்புகிறார். 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 29ஆம் வசனத்தில், இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபாசத்தினாலுமே அன்றி புறப்பட்டு போகாது. அப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பிசாசினால் வருகிற சோதனையை ஜெயிப்பதற்கு நல்ல விசுவாசமும் உபவாசமும் ஜபமும் அவசியம். கர்த்தரை நோக்கி உபாசம் போடுங்க. ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக உபாசத்தை நில்லுங்க. இது 5ஆம் மாதத்தில் சகரியா 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் மாதத்தின் உபவாசம், 5ஆம் மாதத்தின் உபவாசம், 7ஆம் மாதத்தின் உபவாசம், 10ஆம் மாதத்தின் உபவாசம் யூதா வம்சத்துக்கு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல பண்டிகை நாளாக மாறி போகும். அப்போ நாம் உபாசத்தை கூறி வச்சு ஜபிக்கணும். ஜபிக்கும் போதே கர்த்தர் சோதனை வல்லமையில முறியடிப்பார். இதே சோதனை தான் யோபுக்கு வந்தது. யோபின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது யோபு சொல்லுங்க, நான் உதவியற்றனாய் காணப்படுகிறேன். யோபு 6:13 வாசிக்கும் போது, எனக்கு உதவி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, யாருமே உதவி இல்லை. ஏன்னா கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? பிள்ளைங்க போயாச்சு, மனைவி போயாச்சு, ஆசீர்வாதம் போயாச்சு, சுகம் போயாச்சு, சொந்த சிநேகிதர் எதிர்க்கிறான், சொந்த பந்தர்கள் எதிர்க்கிறாங்க. எல்லா எதிர்ப்புகள் மத்தியில் அவன் சொல்றான், நான் உதவியே இல்லாமல் போயிட்டேன், உதவிக்குன்னு யாருமே இல்லை. அதே யோபு 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 18ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நிமிஷந்தோறும் கர்த்தர் என்னை சோதிக்கிறார். நாம் என்ன சொல்றோம்? ஒவ்வொரு நிமிஷம் வாழ்ற வாழ்க்கை நரகமா இருக்குது, இந்த சோதனைக்கு என்னைக்கு தான் முடிவு வரும்? வாழ்றதை விட செத்து போகிறதே மேலு. இன்னைக்கு நிறைய பேர் கேட்டு பாருங்க, இதான் சொல்றான், வாழ்றதை விட சாகிறதே மேலு. யோபு சொல்றான், நிமிஷந்தோறும் என்னை சோதிக்கிறேன், ஒவ்வொரு செகண்ட் எனக்கு பிரச்சனை, ஒவ்வொரு நொடி எனக்கு போராட்டம், இருக்கிறதா போகிறதா, ஒரு உதவி செய்ய யாருமே எனக்கு இல்லை, எந்த மனுஷனும் உதவி செய்யலை. உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீ பேசிக்கிட்டதை கேட்டதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. உதவிக்கு நீ மனுஷனையோ நிமிஷந்தோறும் போராட்டத்துன்னு கர்த்தருக்கு விரோதமாக பேசுறதை நிப்பாட்டிட்டு இன்னிலிருந்து நீ உபாசத்தை ஆரம்பி, இன்னிலிருந்து ஜபஜீவியத்தை ஆரம்பி, இன்னிலிருந்து உன் விசுவாசத்தை மறுபடியும் புதுப்பிச்சு பாருங்க. பிசாசின் வல்லமை சொல்றாரு, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் வராது. கர்த்தர் அதை துரத்தும் போது, அந்த உதவியை இறக்கும் போது இனி அந்த சோதனைக்கு இடமில்லை. முதலாவது பிசாசினோட நமக்கு ஒரு சோதனை இருக்கிறது, அந்த சோதனையில் அவர் நமக்கு உதவி செய்கிறவர். இரண்டாவது சோதனை குறித்து படிக்கும்போது வேகமாக படிக்கணும், கொஞ்சம் உதவி செய்யுங்க. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை படிக்கும்போது, அவன் தன் சுய இச்சையினாலே சோதிக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நான் உங்களுக்கு கர்த்தர் சோதனையில் உதவி செய்ய வல்லவர் என்பதை சொல்லிக்கிட்டு வரேன். இன்னைக்கு உங்களுடைய சோதனைகளில் கர்த்தர் உதவி செய்யணும்னு விருப்பப்படுகிறார். முதலாவது பிசாசினால் வருகிற சோதனை, இரண்டாவது சுய இச்சையினாலே சோதிக்கப்படுவது. பாருங்க, இன்னைக்கு பாவம் பெருகி போச்சு, எங்கே பார்த்தாலும் அருவருப்பு, விபச்சாரம், வேசித்தனம், மாம்சிகமான கிரியைகள், கணவனுக்கு விரோதமாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக கணவன், இப்படி சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு பற்பல பாவங்களில் சிக்கி தவித்து மரணத்துக்கு ஏதுவாக ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் பூமியிலே தம்முடைய வார்த்தையை வசனத்தை அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுவீங்களானால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன், இந்த காரியத்திலிருந்து எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த காரியத்தை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த சுயமான இச்சை என்னை மறுபடியும் என்னை சோதிக்கிறது. இரவில் என்னை சோதிக்கிறது, சொப்பனங்களில் சோதிக்கிறது, தரிசனங்கள் என்னை சோதிக்கிறது, எனக்கு பிரியமில்லாத காரியம் மனதை கரப்படுத்துறது நீ சொல்லிக்கிட்டு வந்தாய். கர்த்தர் இந்த சுய இச்சையிலிருந்து சோதனையிலிருந்து விடுவிக்கும்படியாக விரும்புகிறார். வசனத்தில் படிக்கும்போது 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தால், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில்,
உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சுய இச்சையினால இழுக்கப்படுகிற இச்சையை ஜெயிக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை இருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் சொல்லப்படி இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள ஆகும்படி மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கொடுத்திருக்கிற வசனம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சமூகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு தூது வசன வார்த்தைகள், இது இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு உங்களை தப்பி கர்த்தர் கேட்ட ஒரு திவ்ய சுபாவமுள்ளவர்களா உங்களை மாற்றும். இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுறீங்க. இதெல்லாம் கைவிடணும், இந்த பாவத்தெல்லாம் விடணும். சில பாருங்க சிகரெட்டை விடணும்னு நினைக்கிறாங்க, முடியலை. குடியை விடணும்னு நினைக்கிறாங்க, முடியலை. சுயமான இச்சை, ஆசை, பாவம். கல்யாணம் கட்டினவன் ஒரு பெண்ணோடு வாழ்றதுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஊரில் இருக்க எல்லா பெண்ணோடு வாழ்றதுக்கு இல்லை. இன்னைக்கு பாருங்க, எங்கே ஒரு ஆள் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, அருவருப்பாக இருக்கு கேட்கவே. அவன் சொல்கிறான், அவன் ஊழியர் தான் செய்கிறாங்க, அவருக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்குது. இதை கேட்டால் எப்படி இருக்குது? இப்போ ஆண்டர் வந்து இப்போ இவன் போய் ட்ராக்ஸ் கொடுத்தா ஊழியம் செஞ்சா கத்தனா மகிமைப்படுமா? படுமா? நீ ஒழுங்கா வசனம் சொல்லு, முதல்ல குடும்பத்தை ஒழுங்கா நடத்து, அப்போ நீ சபையை நடத்து, தப்பு இல்லை. சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி நடத்துவான்? ஒழுங்கும் கிரமம் இல்லாத ஊழியக்காரனோ ஒழுங்கும் கிரமம் இல்லாத விசுவாசி வச்சுக்கிட்டு பரலோகம் போலான்னு கனவுப்பட்டால் அது இருக்கிறதுலே தவறான தப்பு கணக்கு. சத்தியத்தின்படி வாழ மனம் இல்லாதவங்களுக்கு உதவி கத்தரிடத்துலேருந்து வரும்னு முழங்கால் படிட்டு கதறி நீ அழுலாம் 365 நாளும் உதவி வரும்னு நினைக்காது, உபத்திரம் தான் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இன்னைக்கு எத்தனையோ சுயமான இச்சை மாம்சம் தூண்டி நம்மளை கீழே விழ செய்கிறது. அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து தப்பும்படிக்கு நமக்கு அவர் வாக்குத்தத்த வார்த்தைகளை தந்திருக்கிறார், வசனங்களை தந்திருக்கிறார். ஒவ்வொரு வசனங்களை ஆராய்ந்து தியானிக்கும் போது அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்ம விடுபட முடியும். இப்போ ரெண்டாவது, இச்சையினாலே உண்டாக்கப்படுகிற சோதனை. மூன்றாவது ஒரு சோதனை இருக்கிறது, அது விசுவாசத்தினால் வருகிற சோதனை. வேதத்தில் படிக்கும்போது 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படித்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? படிங்க, வேகமாக படி. மூன்றாவது ஒரு சோதனை இருக்கிறது, விசுவாசத்தினால் வருகிற சோதனை. நான் உங்களுக்கு சோதனையில் உதவி செய்ய அவர் வல்லவர். நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட சோதனையிலும் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார் அவரை பார்க்கும்போது என்ற காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டிக்கிட்டு இருக்கிறேன். 1 பிசாசினால் வருகிற சோதனை, 2வது சுய இச்சையினால் வருகிற சோதனை, 3வது ஒரு சோதனை இருக்கிறது விசுவாசத்தினால் வருகிற சோதனை. நல்லா ஜெபிப்பீங்க, நல்லா ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணுவீங்க, வசனத்தை படிப்பீங்க, எல்லாம் கர்த்தருக்கு நேர்த்தியாக செய்வீங்க. ஆனால் கர்த்தர் இன்னும் இவன் விசுவாசத்தில் பலப்படும் சில சோதனைகளை அனுமதிக்கிறார். அதான் தான் வேதத்தில் படிக்கும்போது ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம். இந்த ஈசாக்கை குறித்து படிக்கும்போது ஆண்டவர் ஒரே ஏக சுகன் என்று பாராமல் அவனை வெட்டி எனக்காக பலி கொடு என்று சொல்கிறார். இந்த சப்ஜெக்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அந்த வசனங்கள் சொல்ல படிக்க வேண்டாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 19ஆம் வசனம் வரை பார்க்கும்போது, உன் ஒரே மகனாக ஈசாக்கு எனக்கு பலி கொடு என்று கர்த்தர் கேட்டார். ஆபிரகாம் என்ன செய்தான்? விசுவாசத்தின் பரீட்சையை அவன் உணர்ந்து கொண்டவனாக ஒரே மகன் என்று பாராமல் கர்த்தருக்காக வந்து மோரியா மலையில கொண்டு போய் பலி செலுத்தும்படி கொண்டு போனான். அவன் விசுவாசம் எப்படிப்பட்டது? இன்னைக்கு நம்முடைய விசுவாச போராட்டத்தில் நீங்கள் ஒன்று செய்யணும், ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். நான் நினைக்கிறேன், பிள்ளையை கொண்டு போயிட்டான், விறகுகளை எடுத்துட்டு போயிட்டான், பட்டயத்தை கொண்டு போயிட்டான், அவனை வச்சாச்சு, வெட்டுறது கத்தி எடுத்தாச்சு. அவன் எதை பார்த்து வெட்ட ஆரம்பிச்சான்? வானத்தை நோக்கி கத்தியை ஓங்கி நிறுத்தினான். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. நான் சொல்லுவேன், நமக்கு எப்பேற்பட்ட ஆபத்து நேரத்தில் நம்ம விசுவாச பரீட்சையில் கர்த்தர் நம்ம விசுவாசத்தை அழிக்க விட மாட்டார், நம்மை தப்பு வைப்பார். அதிலிருந்து நமக்கு ஒரு கனமும் மகிமையும் புகழ்ச்சி உண்டாகும். ஈசாக்கு அப்படிப்பட்ட விசுவாச பரீட்சைக்கு போனதுனால தான் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லப்பட்டு, அவன் விசுவாசத்தின் தகப்பன், அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவேன். நமக்கு எதுவும் தெரியாது, நம்ம ஆட்களுக்கு ஒரே வசனம் மட்டும் தெரியும், ஆசீர்வதித்து பெருக செய்வேன். இந்த வசனம் எல்லா வீட்லையும் போட்டு வச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பெண்டை கழட்டினார் உங்களுக்கு தெரியுமா? ஒத்துக்க மாட்டீங்க யாரும். சோதனையே வரக்கூடாது, ஆனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் மட்டும் வேணும். வருமா? சோதனைக்கு வரக்கூடாது, ஆனால் ஆசீர்வதிக்கணும், பெருக பண்ணணும், பூமியின் தூளை போல ஆசீர்வதிக்கணும், மணலை தனையை ஆசீர்வதிக்கணும், கடற்கரை மணலை போல ஆசீர்வதிக்கணும், தூளை போல ஆசீர்வதிக்கணும். இப்படி எல்லாம் கனவு போட்டு உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் விசுவாச சோதனையை கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாமல் ஜெயிக்காமல் நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியாது. விசுவாசம் பொன்னை எப்படி அக்கினியில் புடமிடப்படுகிறதோ உங்கள் விசுவாசம் அப்படி புடமிடப்படுகிறது. இந்த சோதனை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் விசுவாசத்தில் நிற்கணும். 3 விதமான சோதனையில் அவர் உதவி செய்வார். அதுக்கு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1 பிசாசினால் வருகிற சோதனை, இதை ஜெயிக்கிறதுக்கு விசுவாசமும் உபவாசமும் ஜபமும் வேண்டும்.
இரண்டாவது இச்சையினால் உண்டாகும் சோதனை. இதை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் சொல்கிற வசனம், வாக்குத்தத்த வார்த்தையினால நீ அதிலிருந்து தப்பி பிழைக்கலாம் வசனத்தை தியானிப்பதில். மூன்றாவது ஒரு சோதனை இருக்கிறது, அது விசுவாசத்தினால் வரும் சோதனை. எந்த சோதனையிலும் விசுவாசத்தை வழுவாமல் விட்டு விலகாமல் தேவனுக்கு பயந்து அந்த விசுவாசத்தில் நிற்போமானா அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து உதவி செய்வார். அடுத்து சில உதவிகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் படிக்கும்போது நம்முடைய பலவீனங்களில் நமக்காக ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறதாக அங்கே படிக்கிறோம். சீக்கிரமாக படிக்கணும், வேகமாக படிக்கணும். வேகமாக படிங்க. நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இனதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறார். இன்னைக்கு எத்தனை பலவீனங்கள் இருக்குது? நாம என்ன சொல்றோம்? ஜெபிக்கவே முடியல ஐயா, கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, எலும்பு வலிக்குது, ஜபம் பண்ணு தான் நினைக்கிறேன். பலவீனத்தின் மேல் பலவீனம். வசனம் சொல்லுது பலத்தின் மேல் பலன் அடைந்தார்னு. ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் வேலை முடிஞ்சு வர்றதுக்குள்ள எல்லாமே பலவீனமாக மாறி போகுது. நாளைக்கு ஜெபிக்கலாம், நாளன்னைக்கு ஜெபிக்கலாம், அடுத்த நாள் ஜெபிக்கலாம், அடுத்த நாள் சபைக்கு போகலாம், அடுத்த நாள் வேதத்தை வாசிக்கலாம். பலவீனத்துக்கே இடம் கொடுக்குறோம். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று வேதம் சொல்கிறது. பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாக விளங்கும். அதுதான் கர்த்தருடைய கிருபை. அன்று சொல்ற மாம்சம் பலவீனமானது, ஆனால் பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும்போது நீ பலன் அடையலாம். எருசலேமில் போய் நீங்க காத்துருங்க, உன்னதமானுடைய பலன் உங்கள் மேல் இறங்கும் என்று கர்த்தர் அவருக்கு சொன்னார். உன்னதமானுடைய பலன் ஒன்று இருக்கிறது, மாம்ச பலன் ஒன்று இருக்குது. நேற்றுக்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கூட்டம் எடுக்க முடியல, எனக்கு அவ்வளோ பலகீனம். இந்த உபாச கூட்டத்தை முடிச்ச பிறகு இன்னும் கூட என்னால் பலத்தோடு பேசவே முடியல. நாங்கள் நைட்டு உட்காந்து ஜெபம் ஆண்டவரே எனக்கு பலகீனம், நாளைக்கு எனக்கு பேச தெரியாது, என்கிட்ட வார்த்தை இல்லை, நீங்கள் பலப்படுத்தினா நான் பேசுகிறேன். கர்த்தர் பலப்படுத்தி கொண்டு வந்து ஆவியின் அபிஷேகத்தில் நம்மளை பலப்படுத்துகிறாருங்க. நீங்கள் ஆவியினால் பலப்பட்டீங்கன்னா மாம்ச பலவீனம் ஒன்றுமே கிடையாது. சில பேர் பாருங்கள், ஜப நேரத்திலே தூங்குவான், ஜப நேரத்திலே அப்படியே தூக்கம் வரும், வசனம் படிக்கும் போது தான் தூக்கம் வரும். வீடுகளில் அப்படியே பலகீனத்திலேயே படுத்து கிடப்பாங்க, எழுந்துக்க முடியல. ஆனால் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபோன் பார்க்குறது நல்லாயிருக்கும், டிவி பார்க்குறது நல்லாயிருக்கும், ஊரை சுத்தம் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் உடம்பு 24 hours ஆக்டிவேஷனாக இருக்கும். ஆனால் ஜபம் வேதம் வாசிக்குன்னு சொன்னால் அவருக்கு எங்கேருந்தான் வரும் தெரியாது, பலவீனம் உள்ள தானாக வரும். ஆனால் நமக்கு சொல்கிறாரு அந்த பலவீனங்களில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீங்க. உங்கள் பலவீனங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால், உங்கள் போராட்டங்களை ஜெயிக்க வேண்டுமானால் உங்களுக்கு தேவையானது ஆவியானவருடைய பலன். அதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு சொல்லப்படுது, நீ எருசலேமில் போய் உன்னதமானுடைய பலத்தை காத்துருங்க. அந்த வசனத்தை பார்க்கும்போது லூக்காவின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தை பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் எருசலேமிலே உன்னதமானவருடைய பலத்தை பெறும்படி காத்திருங்கள், அப்போது நான் உங்களுக்கு உன்னதமானுடைய பலத்தை தருவேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 49 சொல்லப்பட்ட, நீங்களோ உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொன்னார். உன்னதரின் பலன் ஒன்று உண்டு. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு பலனை தருகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கை வலிக்குது, கால் வலிக்குது, சரீர பலவீனம், என் சிந்தைகளில் பலவீனம், நான் ஒரு பலவீனமான எல்லாவற்றிலும் நான் வீக் பாயிண்டா இருக்கிறேன், எனக்கு எந்த பலமே இல்லைன்னு சொல்றீங்களா? கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன் பலத்தினால் இடை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமோ ஒன்றத்தையும் செய்ய முடியாது. சகரியா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவிக்குள்ளே பலன் இருக்கிறது. செருபாபேலுக்குள்ள இந்த பலத்தை தான் அனுப்பினார். இந்த கால வேலை உங்களுக்குள்ள அந்த பலன் வரும்போது எலும்பு, நரம்பு, ரத்தம், நாளம், திசு ஒவ்வொரு அவைகளை மறைஞ்சிருக்கிற பலவீனம் இன்னையோட புறப்பட்டு வெளியே ஓடும். நீ எதிர்ந்து குதிச்சு ஓடிக்கிட்டே இருக்கலாம். 38 வருஷமா படுத்துக்கிறது ஒரே வார்த்தை தான், எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் எத்தனை வருஷம் படுத்திருக்கலாம், எத்தனை வருஷம் கிடந்திருக்கலாம், முடியாமல் இருக்கலாம், ஒரு வார்த்தை வரும்போது ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்வார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஆவியானவர் உள்ளே இருந்து வேலை செய்கிறார். நமக்கு தெரியல எப்படி ஜெபிக்கணும்னு, எப்படி பாடணும்னு தெரியல, பலவீனம் தான். கொஞ்சம் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆவியான எனக்கு உதவி செய்யும், இந்த பலவீனத்தில் எனக்கு ஜெபிக்க முடியல, என்னால் துதிக்க முடியல, எனக்கு உதவி செய்ய ஆவியானவர். சொன்னதே சொல்லுங்கம்மா, சொன்னதே சொல்லுங்க ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்ய சொல்லி பாருங்க, என்ன நடக்க தெரியுமா? ஆவியானவர் இறங்க ஆரம்பிச்சிருவார். நாங்கள் சில நேரத்தில் மலைக்கு ஜெபிக்க போகும்போது எல்லாரும் தூக்கம் மயக்கமாக இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் போகிறதே 11 மணி 12 மணி, அப்புறம் நாங்கள் 5 மணி வரைக்கும் ஜெபிக்கணும். ஜபம் ஆரம்பிக்கும், எல்லாம் கோட்டுவா விட்டு அங்கங்கே படுத்துடலான்ற நிலமையில் வந்துடுவாங்க. ஒரு கோரஸை போட்டு பாடி சுத்திகரிப்பு எடுத்த பிறகு தூங்குற ஆளெல்லாம் விழிச்சிருவாங்க. தூங்குற சின்ன பிள்ளை கூட விழிச்சிருவான். சின்ன ஒரு பிள்ளையை நாங்கள் போன வாரம் கூப்பிட்டு போனோம், அவன் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டான். நான் சொன்னேன் அங்கே போய் படுத்துருப்பானி, அவன் சொல்கிறான் தூங்கலாம் முடியாது, நான் ஜெபிக்க வந்திருக்கேன். 10 மணிக்கு ஆரம்பித்த ஜபம் 4 மணி வரைக்கும் சின்ன பையன் அவன் ஜெபிச்சாங்க. நான் சொல்லுவேன், இது கர்த்தருடைய ஆவினால் வருகிற பலன். இந்த பலத்தை தான் நீங்கள் பெறணும்.
சும்மா எப்போ பாரு பலகீனம், முடியலை, ஆகலை, ஜெபிக்க முடியல. ஜப நேரத்துக்கு கர்த்தர் தருகிற நேரத்துக்கு பலவீனன்ற வார்த்தையை வரவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஏன்னா நீங்கள் ஜெபிக்கல, ஆவியானவர் உங்களுக்குள்ள இந்த வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்கிறார். அவங்க சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்ட ஆவியிலே பலப்படுகிறவர்களுக்கு பலவீனங்கள் ஆவியான உதவி செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நடக்கிற காரியங்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்யப்பட்டிருந்து அறிந்திருக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. ரோமரில் அந்த வசனம் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறேன். ஆவியினால பலப்பட்டு ஜெபிக்கிறவர்களுக்கு பரிசுத்தாவின் பலன் வரும்போது அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. நீங்கள் ஆவியினால ஜெபிக்கலாம், எல்லாமே எப்படி இருக்கும்? அப்போ அப்படியா சொல்கிற வசனத்தை சரியாக ரிசீவ் பண்ணுங்க. ஆவியினால ஜெபம் பண்ணி பலவீனத்தை ஜெயித்தா சகலமும் நன்மைக்கு எதுவும் முடியுது. ஆவி இல்லாமல் சும்மா மாம்சத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு பலவீனமாக இருந்தால் முடிவு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நன்மைக்கு என்ன ஆப்போசிட்னு உங்களுக்கு தெரியும். நம்மில் பாதி பேர் அங்கேத்தான் நிலவரத்திலேயே இருக்கிறோம். எதை தொட்டாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் போராட்டம், எல்லாமே தீமையாக இருக்குது, ஒன்று கூட நன்மையாகவே முடியலை. நான் உங்களுக்கு சொல்லுவேன், நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர். கூப்பிடு, ஆவியானவரே என்னை பலப்படும். அதனால தான் சொன்னார், நான் போய் வேறு ஒரு சத்தியாவியாக தேற்றால் உங்களை அனுப்புவேன், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை பலப்படுத்துவார். இந்த காலை வேளை உதவியேற்று பலவீனங்களோடு காணப்படுகிற உங்களுக்கு பரிசுத்தாவின் பலத்தை கத்த தந்து உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மெலித்தா என்ற ஒரு தீவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் காற்றின் கடலும் சேதமாகி படகு சேதமாகிற ஒரு நேரத்தில் அவங்க எல்லாம் போராடிக்கிட்டு வராங்க. அப்போ பவுலுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடு தருகிறார். அதை தான் நம்ம இந்த வசனத்தில் படிக்கிறோம். 34ஆம் வசனத்தில், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைக்கும்படி அது உதவியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம போஜனம் பண்ணணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அனுதினமும் அப்பத்தை பிடிக்கணும். காலையில் எழும்பி ஒரு வேதத்தை படிக்கணும், இரவில் ஒரு அதிகாரத்தை படிக்கணும். நீங்கள் இதை படிச்சிங்கன்னா அந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தை உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் போகிற இடத்துல அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும். நீங்கள் போகிற இடத்துல அந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் கிரியை செய்வார். ஆனால் நம்ம எப்போ தெரியுமா நம்ம அப்பத்தை பிடிக்கிறோம்? சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரும்போது பைபிள் சரியாக இருக்குது. ஏன் பைபிள் தானா? எல்லா பைபிளும் ஒரே மாதிரி இருக்கப்பா. ஒரு வீட்டில் பைபிள் எடுத்து போனாங்க, சபைக்கு போயாச்சு. போகிற நேரத்தில் இப்போ கன்ஃபியூஷன், யார் பைபிள் யார்? அது ஒரு கன்ஃபியூஷன் வருதுங்க எல்லார் வீட்லையும். ஒரே மாதிரி பைபிளை வாங்கிட்டு யார் பைபிள்னு தெரியல. என்னைக்காவது ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் யார் பைபிள்னு. இங்கே வந்து தான் நம்மளால் ஓப்பனே பண்ணுறான். பைபிள் எடுத்து பார்த்துட்டு இப்போ கன்ஃபியூஷன் ஆகுது, ஏன் பைபிளா? எங்கள் வீட்டுக்கு அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. வரும்போது என்ன சண்டை? சர்ச்சு வந்தாச்சு, சர்ச்சு கேட்டுக்கிட்ட வந்தாச்சு, இப்போ சர்ச்சுக்குள்ளே வரணும். இப்போ என்ன சண்டை நடக்குது? இது ஏன் பைபிள், அது உன் பைபிள். எப்பா நீ எந்த பைபிளாக இருந்தானே அதே வசனம் தானே. இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் பைபிளை ஓப்பன் பண்ணி படிக்கிறது இல்லை, வசனங்களை தியானம் பண்ணுறது இல்லை, படிக்க தரலாம் கூட கொஞ்சம் சொல்லுங்கப்பான்னு கேட்கறது இல்லை. அப்போ எப்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்? அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு போஜனம் பண்ணும்படி சொல்லு, அவர்களை தப்பி பிழைக்கும்படி அது உதவியாக இருக்கும். மரணத்துக்கு எதுவான போராட்டம், பாதாளத்துக்கு எதுவான போராட்டம், நம்முடைய குடும்பத்தை அழிக்கும்படி வருகிற போராட்டத்தை ஜெயிக்கணும்னா வசனம் விஷயமாக இருக்குது. உடைய வேத என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. வசனத்தில் தாங்க ஜீவன் இருக்குது. வானமும் பூமியை ஒழிந்து போன வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. இதுக்குள்ள ஜீவன் இருக்குது. அவர் வார்த்தையான தேவன். அந்த வார்த்தை மாம்சமாகி உலகத்துக்கு ஒளியாய் வந்தது என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கணும். இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குது. ஒரு வசனம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்போது அந்த வசனத்தை தியானிக்கும், அந்த வசனத்து மூலமாக அந்த நாள் முழுது நடத்தி பாருங்க. அந்த வசனம் உங்களை காக்கும், உன் முன்னும் பின்னும் அந்த வசனம் உங்களை நடத்தும். அதான் சொல்லப்படும், அழிவுக்கு முன்னாடி நீ போஜனம் பண்ணு. 2 போஜனம் இருக்குது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள். ஒன்று கர்த்தருடைய வசனம், 2வது அவருடைய சரீரமும் ரத்தம். இங்கே நிறைய பேர் சரீரத்து ரத்தமே எடுக்கல. அப்போ நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவருடைய சரீரத்தின் ரத்தத்தை எடுக்காதவனுக்கு அவரிடத்தில் பங்கு இல்லை. பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பங்கு கிடைக்காது. அதனால் இந்த சிறு விருந்தில் ஒருவேளை எடுக்காமல் இருக்கலாம். நீங்கள் மனஸ்தாபப்பட்டு நான் அதை விட்டுட்டு ஆண்டவரே. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவன் சாகிற வரைக்கும், பெட்டிக்குள்ளே போடுற வரைக்கும் ஒரு திருவிருந்தை கூட அவன் விட்டுருக்க கூடாது. நாம் எத்தனை விட்டுருக்குறோம்? எத்தனை விட்டுருக்கிறீங்க? எல்லாமே விட்டுட்டேன் மாஸ்டர், விடுறதுக்கு இன்னும் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே விட்டுடலான்னு தான் பார்க்குறேன். இதையும் விட்டுறேன், அதையும் விட்டுறேன், டோட்டலாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, வீடுகள் தோறும் அப்பம் பெற்றுக்கிறது. யார் சபைக்கு போய் உட்காந்து சுத்திகரித்து ஜாம் பண்ணுறது, நானே செஞ்சு நானே சாப்பிட்டுக்கிறேன். உண்மையாங்க, இங்கே வரல நல்ல வேலை, இங்கெல்லாம் வந்தால் கொடுமை. அங்கே வந்த சைடு இருக்குது, கன்னியாகுமரி சைடு, அங்கெல்லாம் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறான். வீடுகள் தோறும் அப்பம் பெற்றுக்கிறார்கள். அப்போ சொல்லப்படி ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சிக்க வேண்டியதான்.
அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு உபதேசம் சொல்லி தப்பாக வழி நடத்த வேண்டியதுதான். அப்போ நமக்கு உதவி எப்போ வரும்னா, நமக்கு அழிவின் பாதையிலே தப்பும்படி மரணத்துக்கு எதுவான போராட்டத்திலே உதவி செய்து ஒரு மனிதனை மரணத்தின் வல்லமையிலிருந்து, பாதாளத்தின் வல்லமையிலிருந்து, நரக வல்லமையிலிருந்து ஜெயிக்க வேண்டுமானால் அவன் போஜனத்தை புசிக்கணும். அவன் சரீரமாகிய ரத்தமாகிய கல்வாரியினுடைய அந்த வல்லமையை உணர்ந்து தனக்குள்ள கொண்டு வரணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிக்கணும். நம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இராமல் போனால் நான் துக்கத்திலே அமிழ்ந்திருப்பேன் என்று 119ஆம் சங்கீதத்தில் அவன் குறிப்பிடுகிறதை நாம் படிக்கிறோம். ஒரு மனிதன் துக்கத்தில் அமிழ்ந்து போவதுக்கும் மரணத்தில் அமிழ்ந்து போகிறதுக்கும் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே காரணம் தான் இருக்குது, வசனம் தான். நான் மே மாதத்தில் கடந்த 2023 பயங்கரமான வியாதியின் படுக்க போராட்டத்தில் இருக்கும்போது என்கிட்ட பேசின ஒரே வசனம் யோவான் 10 தான். இந்த வியாதி மரணத்துக்கு எதுவான வியாதியாக இராமல் தேவனை மகிமைப்படுத்துக ஏதுவான வியாதியாக இருக்கும். எனக்கு வியாதியே போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரே வசனம் தான், ஒன் வேர்டு தான். நான் சொல்லுவேன், தினந்தோறும் நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள், அழிவின் பாதையில் இருக்கிற உன்னை புது பாதை கத்தர் கொண்டு வருவார். இதில் ஜீவன் இருக்குதுங்க. நீங்கள் தியானம் செய்ய வேண்டிய விதத்தில் தியானம் செய்யணும். ஒரு வசனத்தை எடுத்தால் கொஞ்ச நேரம் தியானிங்க. கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், என்ன மெய்ப்பராக இருக்கிறான்னு போட்டிருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி சிந்திக்கணும். கடன்னு கத்தர் என் மெய்ப்பராக இருக்கார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லிடுங்கள். ஆமாம் ஆமாம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இது நீயும் படிக்கலாம், எல்கேஜி ஸ்டூடெண்ட்டும் படிக்கலாம், நேற்று பிறந்தது கூட படிக்கலாம். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? இப்போ உங்கள்கிட்ட அப்பத்தை கொடுக்குறேன், வாங்கி அப்படியே விழுங்கிட முடியுமா? என்ன பண்ணோம்? எப்பா நீங்கள் ரொம்ப அறிவாளிங்கத்தான். உங்கள்கிட்ட நான் ஒரு திடமான ஒரு பொருளை கொடுக்குறேன், இப்போ என்ன பண்ணுவீங்க? அதை அப்படியே முழுங்கிடுவீங்களா உள்ள? இப்போ நீங்கள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு செய்கிறது இப்போ தான் உங்களுக்கு அப்போ தான் விளங்க. உங்களுக்கு சிலதெல்லாம் டெமோ பண்ணால் தான் விளங்கும். பிரித்து பொறுமையாக அரைச்சி அப்புறம் தான் உள்ளே போகும். இது என்ன வயிறுக்குள்ளே கிரைண்டர் வச்சுருக்கீங்களா? உள்ள இல்லை மிக்சி வச்சுருக்கீங்களா? எங்கே சீவு பண்ணோம், மென்று தான் உள்ளே அனுப்பணும், கொஞ்சம் கொஞ்சமாக மென்று. அதுபோல் வசனத்தை கூட நம்ம சாப்பிடும்போது எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது என்ன சொல்லுது அதை சாப்பிட்டு உட்கொண்டு பலப்படணும். கடன்னு 91ஆம் சங்கீதம் தெரிஞ்ச சங்கீதையே திரும்ப படிச்சுன்னு ஜாம் பண்ண உட்கார்ந்துருக்காரு. தேவனத்தில் நன்மையை பெற முடியாது. 66 புஸ்தகம் படிக்காதுங்க எத்தனை பேர் இங்கே கை தூக்குங்கன்னா பாதி பேர் தூக்குவீங்க. எனக்கு தெரியும். சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் கூட 66 புஸ்தகம் எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் உட்காந்துருக்கிற பாதி குரூப் இருக்குது சபையில். சில பேர் கொரோனா டைமில் ஆண்டு வரப்போறாருன்னு பயத்திலே படிச்சு முடிச்சிட்டான் 66 சங்கீதம் 66 புஸ்தகத்தை. நம்மளால கொரோனா வந்தாலும் பிரச்சனை இல்லை, உலகமே அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, பூமியே எரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. வரும்போது பார்த்துக்கலாம். அவர் வரும்போது கிருபையாக என்னை கொண்டு போவார்னு காத்திருக்கிறேன். கிருபையாக வருவார். அவர் அவன் செய்கைக்கு தக்க பலன் பெருசாக எடுத்து வருவார். நேரம் கொடுத்தனே, காலம் கொடுத்தனே. ஒரு மனுஷன் தொண்டை வலிக்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தானே, இந்த வருது பாரு உன் பலன் கொடுப்பார். எந்த பலன் வேணும்னு யோசிச்சுப்பார். அப்போ நம்முடைய அழிவின் பாதையில் மரண போராட்டத்தில் தப்பி பிழைப்பதற்கு ஒரு வல்லம் இருக்குது. கர்த்தருடைய வசனமாகிய வார்த்தையும் அப்படி சரீரமாகிய அப்பமும் திராட்சரசம், இதை நம்ம அனுதினமும் தேவ சமூகத்தில் பிற்கிறதுக்கு ஒரு மாதம் கூட தவறாமல் தினந்தோற வசனத்தை நாம் தியானிக்கும் போது நாம் எந்த அழிவின் பாதையில் போயிருந்தாலும் அதிலிருந்து தப்புவிக்கும்படி அந்த வார்த்தை நிச்சயமாய் நம்மை வழிநடத்தும். மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, நேரம் இல்லை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் வசனத்தை குறித்து வச்சுங்க. 15ஆம் அதிகாரம் 22லிருந்து 28 வசனங்கள் படிக்கும்போது 25ஆம் வசனத்தில் ஒரு கானானிய பெண் தன் மகள் பிசாசினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்டதாக படி. 25 மட்டும் ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. 28 படி. கானானிய பெண்கள் யூதர்களோடு கலவாதவர்கள், கலவ முடியாத அருவருப்பான சந்ததி அவர்கள். அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது, வர முடியாது. ஆனால் அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு, என் மகள் இப்படி பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறா, எப்படியாவது ஆண்டவரிடத்தில் போன சுகம் உண்டாகும், நேராக அங்கே போய் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். பிசாசின் போராட்டம் என்பது மோசமாடு, அது உங்களால் கிரகிக்க முடியாது. நீங்கள் நிறைய பேர் செய்வீன பிசாசு, ஏவல், குட்டிச்சாத்தான், இது அதுன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. எங்கே போனாலும் இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. நான் ஊழியத்தில் வந்த பிறகு எல்லாரும் ஒரு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி, ஒரு பாஸ்ட்டுக்கு ஒவ்வொரு கிருபை. சிலருக்கு ஒரு ஆராதனை நடத்துவாங்க, சிலர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, சிலர் விடுதலைக்கான ஊழியத்தை செய்வாங்க, சிலர்லாம் ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணிட்டு நீட்டாக க்ளீனாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் அப்போ ஆண்டர்கிட்ட கேட்டேன், இதுக்கு எதுக்கு இந்த கடினமான ஒரு ஊழியம்? எங்கள் கால் வைக்கிற திசையெல்லாம் பேயும் பிசாசும் செய்வினியாகவே இருந்தால் நான் எப்போ தான் நிம்மதியாக தூங்குறது ஆண்டவர் இல்லை? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் கூட வேலை செய்கிறீங்க, கொஞ்ச நேரம் என்ன நினைக்கிறீங்க, வேலையில் நல்ல ஓய்வு கிடைச்சா போதாதான்? இந்த பேஷண்ட்டு 30 பெட் இருக்குது, 40 பெட் இருக்குது, இதுங்களோட போராடுறதுக்கு ஒரு நாள் எவனா லீவ் விட மாட்டானா? இவங்க எல்லாம் வீட்டிலே உட்காந்துருக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறேன்.
இருக்குது. எந்த வேலை எடுத்தாலும் இருக்குது. நான் கூட ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் போது நினைப்பேன், கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு காலைல வரானே, மழை பெய்யுது, வீட்டில் உட்காரக்கூடாது, அந்த வயசானவங்க எதுக்கு இன்றைக்கி வரணும், இன்றைக்காவது வராமல் இருந்தால் நல்லா இருக்கக்கூடாது. மனசு சொல்லுது, அமைதியாக இருந்தால் நமக்கு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும்ல. உண்மையாங்க, மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்குமே உதவி ரெஸ்ட்டு தேவைங்க. இது என்ன இன்ஜின் மிஷினா இது? அதுபோல் மனுஷன் கூட நாம் என்ன செய்கிறோன்னா இந்த மாதிரி காரியத்தை செய்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த பிள்ளைக்கு பாதிக்கப்பட்டு பிசாசினால் பாதிக்கப்பட்ட தாய் கூட அவங்க போய் ஆண்டவரிடத்தில் உதவி செய்ய மாட்டேன்னு கேட்குறான். நாம் கூட அப்படி தான் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்குறோம். நான் கூட இப்போ ஹாஸ்பிட்டலில் உதவி செய்யறதுக்கு இந்த வேலை ரொம்ப பிசாசு போராட்டம். பிசாசு வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் கை வைக்கிற மாதிரி. ஜபம் இல்லாமல் நீங்கள் அதுக்கிட்ட போனால் எல்லாமே பண்ணும். உங்களை பண்ணும், குடும்பத்தை பண்ணும், மற்றவங்களை பண்ணும். இப்போ நான் சொன்னேன், பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நீ உபவாசத்திலே நிற்கணும், ஜபத்திலே நிற்கணும். நிற்க முடியுமா விசுவாசத்தில்? நம்ம ஆட்கள் வெள்ளிக்கிழமை உபவாசனாலே வர்றதில்லை இல்லை. வெள்ளிக்கிழமை உபவாசத்தில் வர்றவங்கெல்லாம் கொஞ்சம் கையை தூங்குங்கன்னு பார்த்தா ஜனவரி மாதம் வந்தேன் ஐயா, அதோட அடுத்த ஜனவரி வரலான்னு இருக்கிறேன். வராது, சுத்தமாக வராது. நல்லதாக போச்சு. உபவாச நாளுக்கு வர்றதில்லை. உபவாச நாளும் கழிந்தது தெரியுமா? அப்படி ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? உபவாச நாளும் கழிந்தது, பஸ்காவும் புசிக்கல, கப்பலுக்கு மாத்திரமல்ல. அப்படியா படிச்சிங்களே? அப்போஸ்தலர் 27 வீட்டில் போய் படிங்க. கப்பலுக்கு மாத்திரமல்ல ஜீவனுக்கும் சேதம் உண்டாயிருக்கு. நீ ஏன் குடும்பத்தில் அழிவு போராட்டம் பிசாசு வந்து அடிக்கிறான்னா, உபாசம் இருக்குது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, சபை கூடுதல் வரதில்லை, வீட்டிலே உட்காந்து வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கு. சபை கூடுறது எதுக்கு? வசனம் சொல்ல, சபை கூடுதலே சிலர் விட்டு விடுறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். நாளானது எவ்வளோ சமயமாக இருக்குது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. நாள் ரொம்ப சமயமாக இருக்குது. அப்போ இந்த மகள் போய் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கெஞ்சிடா. கானானிய பெண்ணுக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியுமா? அவள் சொல்கிறா இல்லை. அவளுடைய விசுவாசம் பாருங்க, மேஜலை விழும் துணிக்கையாவது எனக்கு கிடைக்கட்ட ஆண்டவரே, என் பிள்ளை எப்படியாவது மீட்டுக்கிடும். பார்த்தார் ஆண்டவர், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடுவது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த மகளுக்கு அந்த பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை செய்ய முடிய உதவி செய்தார். நீ பல வருஷமாக சேவையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை பல வருஷமாக பிசாசினால் போராட்டங்கள் இருக்கலாம், இல்லை சர்பத்தின் ஆவி உனக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கலாம், விக்கிரக ஆவி போராட்டிருக்கலாம். நீ எந்த வல்லமையில் தாக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்கி உதவி செய்ய வல்லவர். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களிடத்தில் கேட்கப்படுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடுது. இன்றைக்கி நம்ம எத்தனையோ விரும்புகிறோம். கல்யாணம் கட்டணும் தான் விரும்புகிறோம், வீடு கட்டணும் தான் விரும்புகிறோம். விரும்புறதெல்லாம் நடந்துட்டால் யாரும் என்ன பண்ண மாட்டோம்னா தேவ சமத்தியம் வரமாட்டோம். ஆனால் சொல்கிறாரு, விரும்புகிறதை கர்த்தர் செய்வார். எப்போ தெரியுமா செய்கிறார் உதவி? அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசத்தோடு கர்த்தர் உதவி செய்யும்படியாக கேட்கும்போது அவன் கேட்குற, ஆண்டவரே உதவி செய்யுங்க ஐயா. அவன் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தாரு, அந்த பிசாசை துரத்தினார். இன்னைக்கு உங்கள் வீடுகளில் குடும்பங்களில் போராடுகிற பிசாசுகளை இன்னையோட கர்த்தர் துரத்த போகிறார். நீங்கள் விசுவாசத்தை ஆண்டவரேன்னு சொல்லும் போதே அந்த பிசாசுக்கும் உங்களை விட்டு விலகி ஓடி இருக்கும். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியுங்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசி முடிக்கிற நேரம் இல்லை. சங்கீதம் 118 சங்கீதம் 13 வசனத்தில், விடுகிற யாவருக்கும் கர்த்தர் உதவி செய்கிறவர். இன்னைக்கு எத்தனையோ காரியத்தில் விழுந்திருக்கிறோம். நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஜபத்தில் டப்புன்னு விழுந்திருக்கிறோம். நல்லா வசனத்தில் ஜீவிச்சிங்க, இப்போ விழுக வந்திருக்குது. பாபேல் கோபுரம் தரமட்டமாக விழுந்துச்சு. எதனால் தெரியுமா? ஆதியாகமத்தில் வசனத்தில் படிக்கும்போது, பாபேல் கோபுரத்தை எல்லாம் சேர்ந்து கட்டினாங்க. நாங்கள் கட்டுகிற கோபுரம் தான் வானலாவிய கோபுரத்தை கட்ட போகிறோம், கர்த்தர் எங்களோடு கொடுக்குறான்னு சொல்லி கோபுரத்தை கட்டிகிட்டே வந்தாங்க. கர்த்தர் அதை இடித்து தரமட்டமாக்கிட்டார். இன்னைக்கு விழுகைக்கான காரணம் என்ன? ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் விழுக வரலாமா? நல்லா போயிட்டே இருப்பாங்க, டப்புன்னு ஒரு பாவம் வரும், உள்ளே குதிச்சிருவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு கதை. அதுக்கப்புறம் ஜபிக்க முடியாது, விசுவாசம் வராது, சபைக்கு வரமாட்டாங்க, கூட்டத்துக்கு வரமாட்டாங்க, எதுக்கும் வரமாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட விழுகிற யாவரையும், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி விட விரும்புகிறார். இந்த கால வேளை இந்த முதல் சர்வீஸில் வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படி விரும்புகிறார். அதனால தான் எபிரேயர் 2:16 படிக்கும்போது, அவருக்கு விழுந்து போன தூதருக்கு உதவி செய்யாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கும்படி வந்தார். எதுக்கு? அவன் விழுவான்னு தெரியும், அவன் திரும்ப திரும்ப எழ முடியாதபடி போராட்டங்கள் வரும்னு தெரியும். ஆனால் அந்த ஆபிரகாமின் சந்ததியாக விசுவாச மார்க்கத்தார நம்ம எல்லாருக்கும் விழுகிறவரை கரம் பிடித்து தூக்க விரும்புகிறார். அந்த வசனத்தை படிங்க, எபிரேயர் 2. சத்தமாக படிங்க. தேவ தூதர்களுக்கு எபிரேயர் 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவ தூதர்களுக்கு உதவி செய்யாமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய ரட்சிக்கப்பட்ட நமக்கு உதவி செய்யும்படி கை கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்கள் விழுந்திருக்கிற எந்த நிலவரமாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய காரியத்தை உள்ளே கிடந்தாலும் சரி, குழியில் கிடந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார் உதவி செய்யும்படி உங்களுக்கு கையை கொடுக்குறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கையை மட்டும் கொடுங்க. ஆண்டவரே என் கையை பிடிச்சி தூக்கி விடுங்க ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்கிறான், ஒளியான சேற்றிலும் பாவ அழுக்கின் கட்டில் இருக்கிற என்னை தூக்கி விடும் கர்த்தாவே,
முழங்கால் பட்டு ஆண்டு சொல்லாமா, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை இன்னைக்கு வரட்டும். என் குடும்பத்தில் நான் எத்தனையோ உதவிகளுக்காக காத்திருக்கிறேன், நான் ஏங்கி இருக்கிறேன், இன்னிலேருந்து எனக்கு உதவி அனுப்புங்கப்பா, ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். கண்களை மூடி முழங்கால் பட்டு தேவ சமூகத்தில் சொல்லுவோமாக, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா. இந்த காலையில் ஒரு ஒத்தாசை அனுப்பும், உதவி அனுப்பும், சகாயத்தை அனுப்பும். நான் நம்புகிறது உம்மாலே வரும் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சோதிக்கப்படுகிறவனுக்கு அவர் உதவி செய்கிறவர். பிசாசினால் வருகிற சோதனை, இச்சையினால் வருகிற சோதனை, விசுவாசத்தினால் வருகிற சோதனை, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவர். இந்த பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்கிறவர். உங்களுடைய பலவீனங்கள் அவர் உதவி செய்யும்படி விரும்புகிறார். பிரியமானவர்களே, பிசாசின் வல்லமையில பாதிக்கப்பட்டிருக்க நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அழிவின் மரண போராட்டத்தில் இருக்கிற உங்களை ஜீவனை தப்பும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. விழுகிற உங்களுக்கு கர்த்தர் உதவி. நான் ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 5 நிலவரத்தில் நீங்க எங்க உதவிக்காக காத்திருந்தாலும் சரி, இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கு உதவி அனுப்புகிறார்.